Hi, in the framework series நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா framework to cover current affairs for one day exam. So one day exam எந்த மாதிரினா SSC CGL இருக்கலாம், SSC MTS இருக்கலாம், SSC GD இருக்கலாம், RRB exams இருக்கலாம், இல்ல banking exams இருக்கலாம். So எந்த எக்ஸாம்ஸ்ல current affairs கேக்குதோ அதுக்கு நீங்க வந்து இந்த framework யூஸ் பண்ணலாம். Plus இப்போ வந்து எல்லாருக்கும் கன்ஃபியூஷனா இருக்கும் current affairsல நம்ம எப்படி நோட்ஸ் எல்லாம் செய்யறது. அதுக்காக நீங்க இந்த 18 டாபிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதில் என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் இன் நியூஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் நியூஸில் நீங்கள் வந்து எந்த மாதிரி நியூஸ் வந்து கவர் பண்ண போறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆல் கேர்ள்ஸ் சைனிக் ஸ்கூல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூபி மதுரா. ஸோ இந்த வந்து நீங்கள் வந்து ஒரு A4 ஷீட்டில் வந்து இந்த டாப்பிக்கை போட்டு கீழே வந்து பாயிண்ட் வைஸாக நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரோஜன் பிளான்ட் இன் அன் ஏர்போர்ட். இதுக்கு ஆன்சர் வந்து கொச்சி ஏர்போர்ட். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாகவே ஒரு 3 to 4 பேஜஸ்லேயே 6 month கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் ஆகிடும். அடுத்த 6 monthக்கு வந்து இன்னும் 4 பேஜ். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூஸில் வந்து 8 பேஜ் இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் 4 பேஜ். இதில் வந்து உங்களுக்கு இந்த டாபிக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அடுத்தது அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்பிச்சுவரிஸ். ஸோ அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நியூ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் 2024 யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீராலால் சமாரியா. இந்த மாதிரி நியூஸ் வந்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்ஸில் எழுதிக்கோங்க. அடுத்தது ஆபிச்சுவரிஸ். இதில் வந்து நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா பங்கஜ் உதாஸ் ரீசெண்ட்லி பாஸ்ட் அவே. இந்த மாதிரி நீங்கள் வந்து நியூஸ் வந்து இரங்கல் செய்திகள் இது வந்து இந்த ஆபிச்சுவரிஸில் நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது ஜிஐ டேக்ஸ். இது வந்து மோஸ்ட்லி நியூஸில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஜிஐ டேக்கில் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை எப்படி எழுதுவீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் அண்ட் சட்னி. ஸோ இது வந்து ஜிஐ டேக் எந்த ஸ்டேட்டோடன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவோட ஸ்டேட். இது என்ன வகை? இது வந்து ஒரு ஃபுட் வகை. ஸோ இது வந்து உணவக வகை. அடுத்தது எக்ஸாம்பிள் ரீசா. ரீசானா என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபல் காஸ்டியூம். எந்த ஸ்டேட்டோடதுன்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது ஸோ கான்ஃபரன்ஸ் அண்ட் சம்மிட். ஸோ கான்ஃபரன்ஸ் அண்ட் சம்மிட்டில் நீங்கள் வந்து எந்த மாதிரி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 7th மொபைல் காங்கிரஸ் ஹெல்ட் இன் நியூ டெல்லி. இது வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது G20 பார்லிமெண்ட் சம்மிட் ஒரு டேஷ் போட்டு நியூ டெல்லின்னு எழுதிக்கோங்க. குவாட் சம்மிட் 2024 ஆர்கனைஸ்ட் பை இந்தியா. இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது டேஸ் அண்ட் தீம். ஸோ டேஸ் அண்ட் தீம் வந்து நீங்கள் மந்த் வைஸ் எழுதிக்கோங்க. ஸோ டேஸ் அண்ட் தீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி எழுதுவீங்கன்னா ஃபஸ்ட்டு டே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த என்ன டே என்ன செலிப்ரேட் பண்ணுறோம் அந்த டே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட தீம். ஃபார் எக்ஸாம்பிள் 2nd Feb டேஷ் போட்டு வேர்ல்டு வெட்லேண்ட் டே. தீம் வந்து 2024க்கு வெட்லேண்ட் அண்ட் ஹியூமன் வெல்பீங். இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது அவார்ட்ஸ். ஸோ அவார்ட்ஸில் வந்து நீங்கள் எந்த மாதிரி எழுதுவீங்கன்னா 33rd வியாஸ் சம்மான் given to புஷ்ப பாரதி. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்தது 58th ஞான்பீட் அவார்ட் given to ஜகத்குரு சுவாமி. அதுக்கப்புறம் ஸ்ரீ குல்சார். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் நியூஸை வந்து நீங்கள் வந்து எப்படி கவர் பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட் எழுதிக்கோங்க. அது என்ன கப்பில் வருது, அதுக்கு ஏதாச்சும் மேஸ்காட் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு பொம்மை மாதிரி ஒரு இது அது வந்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை எழுதிக்கோங்க. அடுத்தது வின்னர் யார், எங்கே நடந்தது, இது வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 44th செஸ் ஒலிம்பியாட் யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிடே. இது வந்து எங்கே நடத்துனாங்கன்னா சென்னையில் நடத்துனாங்க. மேஸ்காட் வந்து தம்பி. ஓகேவா. அடுத்தது தம்பி வந்து ஒரு குதிரை மாதிரி ஒரு சிம்பல். அடுத்தது வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் தான் வின்னர். அடுத்தது மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ மிலிட்ரி எக்ஸசைஸ் நீங்கள் வந்து எப்படி எழுதுவீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எந்த எடிஷன் மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து நடத்துனாங்க, அந்த மிலிட்ரி எக்ஸசைஸோட பேர், எந்தெந்த கண்ட்ரி சேர்ந்து அதை வந்து நடத்துது, அதுக்கப்புறம் எங்கே நடக்க போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 17th சூரிய கிரண் எக்ஸசைஸ் எந்த 2 கண்ட்ரிஸ்க்கு நடுவில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் நேபாள். எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தராகண்டில் பித்தோடாகடுன்னு ஒரு பிளேஸ், அங்கே தான் நடக்குது. அடுத்தது ரேங்க் ரிப்போர்ட் அண்ட் இண்டெக்ஸ். ஸோ ரேங்க் ரிப்போர்ட் அண்ட் இண்டெக்ஸ் வந்து நீங்கள் எப்படி கவர் பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ரிப்போர்ட் பேர் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை வந்து யார் வெளியிடுறா அவங்களோட கம்பெனியோட நேம்.
அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் வந்தது, இந்தியாவோட ரேங்க் எத்தனை, டோட்டல் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது, இது மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஸ்என்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் தான் இதை வெளியே விடுது. அது என்னென்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து தான் வருது. ஃபார் த 7th கான்சிக்யூட்டிவ் இயர் ஃபின்லாந்து தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 126. டோட்டல் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 143 நேஷன்ஸ் இருக்காங்க இதில். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னு புதுசாக ஏதாச்சும் டிஃபென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துச்சுன்னா அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் எழுதிக்கோங்க. அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆத்தர். புக்ஸ் அண்ட் ஆத்தரில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த புக்கு பேர் எழுதிக்கோங்க, அந்த ஆத்தரோட பேர் எழுதிக்கோங்க, அவ்வளோதான். இந்த 2 விஷயத்தை தவிர நீங்கள் வேறு எதுவும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. அடுத்தது கமிட்டி இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா சில்கியார் டனல், இது வந்து எங்கே கட்டப்பட்டது, அது வந்து எங்கன்னா உத்தராகண்ட் டனல், அது வந்து ஒரு டனல். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இதில் எழுதிக்கோங்க. அடுத்தது டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து இதில் எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்நாத் சிங் இனாகிரேட்டட் சோலா பில்டிங் இன் கோவா, அந்த மாதிரி ஒன்லைன் வந்து நீங்கள் வந்து டிஃபென்ஸில் எழுதிக்கோங்க. அடுத்தது கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ நிறைய வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வரும். ஸோ ஸ்கீம்ஸில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த எந்த இயரில் அந்த ஸ்கீம் வந்தது, அதோட ஒரு 2 அப்ஜெக்டிவ், எய்ம், எந்த குரூப்பை வந்து அது கவர் பண்ணுது, அது மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்தது ஸ்பீசிஸ். ஸோ நிறைய வந்து நியூஸில் ஸ்பீசிஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் மட்டும் நீங்கள் வந்து இதில் எழுதிக்கோங்க. ஸோ ஸ்பீசிஸ் கவர் பண்ணும்போது அது என்ன அனிமல், என்ன பேர்ட், இல்லை என்ன பட்டர்ஃப்ளை, அதெல்லாம் நீங்கள் எழுதிட்டு அது எந்த ஸ்டேட்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது, அதோட ஒரு 2-3 இம்பார்ட்டன்ஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே எழுத தேவையில்லை. அடுத்தது கண்ட்ரீஸ் இன் நியூஸ். ஸோ கண்ட்ரீஸ் இன் நியூஸில் நீங்கள் வந்து பிரசிடெண்ட் எழுதலாம், பிரைம் மினிஸ்டர் எழுதலாம், அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்து நடந்தது, அதுக்கப்புறம் நியூ பில்டிங் கட்டப்பட்டது, டேம்ஸ் வருது அந்த கண்ட்ரியில், அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நீங்கள் வந்து இதில் கவர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1 லைனில் மட்டும் எழுதுங்க. அடுத்தது ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல். இதுவும் நிறைய நியூஸில் இருக்கும். ஸோ இது 1 லைனுக்கு மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்தது மிஸ்லீனியஸ். மிஸ்லீனியஸில் வந்து நீங்கள் என்னென்ன கவர் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இந்த டாப்பிக்குள்ளே வரலையோ அதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ்லீனியஸில் வந்து தூக்கி போட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். ஸோ எந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கிசாமா வில்லேஜ் ஆஃப் நாகாலாண்டில் வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டது, இது வந்து எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ஃபெஸ்ட், இட் இஸ் அ ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், இது வந்து எழுதிக்கலாம். 9th கிளாசிக்கல் லாங்குவேஜாக எந்த லாங்குவேஜை வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்ஷியன் லாங்குவேஜ் ஆஃப் ஃபார்சி லாங்குவேஜ், அதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எழுதிக்கலாம். தேங்க்யூ.